Hello everybody, this is Julfa on behalf of Pudiyugam Academy. என்ன படிச்சிட்டு இருக்கோம்? கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? Just a minute. Yes, நம்ம கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்ற எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த யூனிட் எதை பொறுத்தது, எதை பற்றி அப்படின்னா ஆசிட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அமிலங்கள் பற்றி படிக்க போகிறோம். இந்த யூனிட்டை எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு சார்ட் கொடுத்துட்றேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் படிக்க போகிறோம். செகண்ட், எப்படி அமிலங்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னு படிப்போம். தேர்ட், ரியாக்ஷன்ஸ், வேதி வினைகள் என்ன செய்யுது, அமிலங்கள் ஒரு காம்பவுண்ட் கூட ஒரு சேர்மத்து கூட சேர்ந்து நமக்கு என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினைகள் பற்றி படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அமிலம் இருக்கு, அந்த அமிலம் எந்த சேர்மத்தோட சேரும்போது நமக்கு ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி ஆகும் அப்படின்னு, ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அந்த ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுன்றதுனால ரியாக்ஷன்ஸ் பற்றியும் படிச்சுக்கிறோம். அண்ட் ஃபோர்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூசஸ் பற்றி படிக்க போகிறோம். கமர்ஷியல் யூசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிடோட யூசஸ் என்ன, எதுக்காக பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் தனிமங்கள் சேர்மங்கள்ல போரான் அப்படின்ற எலிமெண்ட் தனிமம் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம படிச்சோம்ல, இது ஒரு ஃபியூவலா, இக்னிஷனுக்கு ஒரு பொருளை எரிய வைக்கிறதுக்கு எரிபொருளா ஃபியூவலா பயன்படுதுன்னு படிச்சோம் இல்லையா? அது மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் எதுக்கு பயன்படுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு வரலாம். அதனால யூசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் இல்லாம ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்ல ஆசிட்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் இருக்கும், அதோட மூலம் எது, சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் காலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் ஆசிட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண கெமிஸ்ட்ரி போர்ஷன் ஓவர். ஆசிட்ஸ் அப்படின்ற சாப்டர் ஓவர். ஓகே, ஆசிட் அப்படின்றது சிம்பிள். இந்த ஸ்லைட்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஆசிட் அமிலம், நல்லா நோட் பண்ணுங்க, அமிலம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா வாட்டருக்கு H+ அயான்ஸ், ஹைட்ரஜன் அயனிகளை வாட்டருக்கு தந்துச்சு அப்படின்னா, ஆசிட் தந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு காம்பவுண்ட் அதோட ஹைட்ரஜன் அயான்ஸை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும் போது வாட்டருக்கு தருதோ, வாட்டர்ல ரிலீஸ் பண்ணுதோ, அதை தான் ஆசிட்னு சொல்லுவோம். சிம்பிள். அண்ட் ஆசிட் இஸ் த காம்பவுண்ட் which are capable of forming hydrogen ion when reacting with aqueous solution. அதுதான் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அமிலம் என்பது நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தர வல்லது. சிம்பிள். அப்போ pHன்னு சொல்லுவோமா, பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் இப்போ அந்த சொல்யூஷன்ல இருக்கு அப்படின்றதான் pH அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆசிடோட pH என்ன, 7 அப்படின்ற pH ஸ்கேல்ல 7 அப்படின்றதுக்கு பிலோ, கம்மியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆசிட், அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அமில கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் சொல்யூஷன். அசிடிக் சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும் போது இது என்ன ஃபார்ம் ஆகுது, அசிடிக் சொல்யூஷனா ஃபார்ம் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வாட்டர் தண்ணி கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும் போது தண்ணியில H+ அயனிகளை உருவாக்கும் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம pH அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ pH 7க்கு பிலோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 7க்கு பிலோவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, 7ஐ விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே,
இந்த சார்ட்டை தான் சொன்ன வெரி இம்பார்ட்டண்ட். இதில் இருக்க ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டண்ட். ஆப்பிள் அப்படின்ற ஒரு பொருளில் மாலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இதெல்லாமே நமக்கு ஸ்பான்டேனியஸா எதையும் படிக்காமே வரும். பட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, திராட்சையில டார்டாரிக் ஆசிட் இருக்கு, டொமேட்டோல ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு, வினிகர்ல அசிட்டிக் ஆசிட், வினிகர் அப்படின்றது அசிட்டிக் ஆசிட் தான், கர்ட்ல லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சுல அஸ்கார்பிக் ஆசிட், டீ டானிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸ்ல நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஒரு அமிலம் என்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஆண்ட்ல இருக்கக்கூடியது ஃபார்மிக் ஆசிட். ஓகே, எறும்பு தேனீல இருக்கக்கூடிய எங்க எஸ்பெஷலி அவங்களோட ஸ்டிங்ல, அதாவது கொடுக்குல இருக்கக்கூடிய அமிலம் என்ன? ஃபார்மிக் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். தேநீர்ல இருக்கக்கூடிய அமிலம் டானிக் அமிலம். ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் அமிலம். தயிர்ல லாக்டிக் அமிலம். வினிகர் அப்படின்றதே ஒரு சிந்தட்டிக் அசிட்டிக் அமிலம். தக்காளியில ஆக்சாலிக் அமிலம், திராட்சையில டார்டாரிக் அமிலம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கெல்லாம் ஸ்பான்டேனியஸா கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிட்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பேஸ்ட் ஆன் தேர் சோர்சஸ், எதுல இருந்து கிடைக்குது அப்படின்றத பொறுத்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் ஆசிட் கரிம அமிலங்கள், இன்ஆர்கானிக் ஆசிட் கனிம அமிலங்கள். ஓகே, இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது லிவிங் திங்ஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே ஆர்கானிக் ஆசிட். இது என்னது? ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது, ஃபார்மிக் ஆசிட் அப்படின்றது எங்க இருந்து கிடைச்சதுன்னு நம்ம இப்பதானே படிச்சோம், ஆண்ட் பி கிட்ட இருந்து கிடைச்சது. அப்போ இது லிவிங் திங்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால ஃபார்மிக் ஆசிட் இஸ் an ஆர்கானிக் ஆசிட். அதே மாதிரி தான் எல்லாமே. அப்போ ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் நோட்டட் டவுன் வீக் ஆசிட்ஸ். அவங்க ரியாக்ஷன்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் தரமாட்டாங்க. கரிம அமிலங்கள்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஆசிட்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து கிடைக்குது நமக்கு. இந்த அமிலங்கள் வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலங்கள். என்னென்ன? ஃபார்மிக் ஆசிட், இது அசிட்டிக் ஆசிட், CH3COOH. ஓகே, இன்ஆர்கானிக் ஆசிட் கனிம அமிலங்கள். அப்போ எங்க இருந்து கிடைக்குது? கனிம வளத்துல இருந்து கிடைக்குது, கனிம பொருள்ல இருந்து கிடைக்குது, பாறைகள் மற்றும் கனிம பொருள்ல இருந்து கிடைக்குது. acids which are obtained from rocks and minerals are called as inorganic acid. Hydrochloric acid, nitric acid, sulfuric acid, they are very strong acids. Remember, அவங்க எல்லாம் strong acids. இவங்கள inorganic acids னு சொல்றோம். So far என்ன படிச்சிருக்கோம் கிளாசிஃபிகேஷன்ல? based on their sources, organic acid, inorganic acid ரெண்டு இருக்கு. இதுல weak acid என்ன அப்படின்னா formic acid, acetic acid படிச்சோம். and strong acids அப்படின்றது hydrochloric acid, nitric acid, sulfuric acid அதை படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட், based on their ability to donate, ability to release H+ ions, எவ்வளோ ஹைட்ரஜன் அயனிகளை அது கொடுக்குது. எதுக்கு? எப்போ? நீர் கூட ரியாக்ட் பண்ணும் போது, தண்ணி கூட, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும் போது, ஆக்வஸ் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும் போது, இல்ல ஒரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸை இது டொனேட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நம்ம இப்போ 3-ஆ டிவைட் பண்றோம். நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டாலே போதும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 3-ஆ டிவைட் பண்றோம். மோனோப்ராட்டிக் ஆர் மோனோபேசிக் ஆசிட், ஒற்றை காரத்துவ அமிலம். ஃபர்ஸ்ட் மோனோபேசிக் ஆசிட், செகண்ட் டைபேசிக் ஆசிட். இங்க போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பொறுத்து? எபிலிட்டி டு டொனேட் ஹைட்ரஜன் அயான்ஸ், ஹைட்ரஜன் அயனிகளை ஒரு சேர்மத்துல எவ்வளோ அளிக்குது அப்படின்றத பொறுத்து, ஒரு வேதி வினையில எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸா, ஹைட்ரஜன் அயனிகளை இது கொடுக்குது. எது? ஆசிட், அமிலங்கள் கொடுக்குதுன்றத பொறுத்து 3-ஆ டிவைட் பண்றோம். மோனோ பேசிக் ஆசிட்ஸ் ஆர் மோனோப்ராட்டிக் ஆசிட்ஸ்னு சொல்லுவோம், ஒற்றை காரத்துவ அமிலம். செகண்ட்
டைபேசிக் ஆசிட்ஸ். டைபேசிக் ஆசிட் இரட்டை காரத்துவ அமிலம். ட்ரைபேசிக் ஆசிட் சிம்பிள். மும்மை காரத்துவ அமிலம் சிம்பிள். மோனோபேசிக் ஆசிட் அப்படின்றது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயானை கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள் HCl. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H+Cl-. பார்த்தீங்களா, இது டிசோசியேட் ஆகும்போது எப்படி ஆகும்? பிரியும் போது இப்படி தானே பிரியும். அடுத்தது H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்ல எவ்வளோ மாலிகுலார் ஹைட்ரஜன் இருக்கு? 2 இருக்கு. இருக்கா? H2+ இருக்கு. 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் அது உருவாக்கும். அடுத்தது H3PO4. பாஸ்போரிக் ஆசிட். இது என்ன பண்ணும்? 3 ஹைட்ரஜன் அயான் இதுக்கு இருக்கு டொனேட் பண்ண. அதை பொறுத்து இதை ட்ரைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். இப்ப நம்ம படிச்சோம்ல அதே தான். ஆனா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும் போது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதா இல்ல பார்ஷியலா டிசோசியேட் ஆகுதா அதை பொறுத்து. நீரில் கரையும் பொழுது முழுவதுமாக கரையுதா இல்ல பகுதியாக கரையுதா அதை பொறுத்து இதை இப்ப நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம்? பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், ஸ்ட்ராங் ஆசிட் வலிமை மிகு அமிலங்கள், வீக் ஆசிட் வலிமை குன்றிய அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள்னு பிரிக்க போறோம். அப்போ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும் போது என்ன பண்ணும்? இது பார்ஷியலா தான், இந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணும்? பார்ஷியலா தான் டிசோசியேட் ஆகும், பிரியும். ஓகே, பார்ஷியலா தான் பிரியும். இது வலிமை குறைந்த அமிலங்கள். பட் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். இந்த இடத்துல எந்த ஹைட்ரஜன் அயான்ஸுமே இருக்காது. கம்ப்ளீட்டா முழுவதுமாக அயனைஸ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட் சொல்றோம். வீக் ஆசிட்ஸ் அப்படின்றது பார்ஷியலா தான் வாட்டர் கூட அயனைஸ் ஆகுது. இங்க பாருங்க, இன்னும் இங்க ஹைட்ரஜன் அயான் இருக்கும் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது. பட் இங்க வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகி அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிடுது. ஓகே, பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் செறிவு மிகு அமிலங்கள், நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்போ 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்திருக்கோம். am I right? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? ஆர்கானிக் ஆசிட்ஸா இன்ஆர்கானிக் ஆசிட்ஸா பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸ், தென் பேஸ்ட் ஆன் தேர் பேசிசிட்டி, எவ்வளோ ஹைட்ரஜன் அயான்ஸை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்து, தென் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், எவ்வளோ எப்படி அயனைஸ் ஆகுது, கம்ப்ளீட் அயனைஸ் ஆகுதா பார்ஷியலா அயனைஸ் ஆகுதா, 3. நெக்ஸ்ட் 4th, கான்சென்ட்ரேட்டட் ஆசிடா இருக்கா டைல்யூட் ஆசிடா இருக்கா. சிம்பிள். கான்சென்ட்ரேட்டட் செறிவு மிகு அமிலங்கள் அப்படின்னா அங்க அமிலத்தோட ஆசிடோட கான்சென்ட்ரேஷன், ஆசிடோட பகுதி அதிகமா இருக்கும். டைல்யூட் ஆசிட்ல அமிலத்தோட பகுதி கம்மியாகவும் வாட்டரோட பகுதி அதிகமா இருந்துச்சுன்னா அது டைல்யூட் ஆசிட். இவை நீரில் அமிலங்கள் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்டுள்ளன. இவை நீரில் அமிலங்கள் சதவீதம் அதிக அளவை கொண்டுள்ளன. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, இது வரைக்கும் படிச்சது. ஓகே, இதுமே படிக்க போறது வேதி வினை, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் வித் சர்டைன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிட்க்கு புளிப்பு தன்மை இருக்கும், புளிப்பு சுவை இருக்கும். அமிலங்களுக்கு சோர் டேஸ்ட், தே ஹேவ் சோர் டேஸ்ட். அப்போ ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி இது ஆசிட்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்காக தான் ஒரு கலர் இண்டிகேட்டர் அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. லிட்மஸ் அப்படின்றது லைக்கென் அப்படின்ற ஒரு பாறையில வளரக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஃபங்கல் ஆல்கல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சை இருக்குல்ல, அதோட பாசான் ஆல்கே அப்படின்னு சொல்லும்போது பாசான் சொல்லுவோம். அப்போ ஃபங்கலோட கேரக்டரும் இந்த லைக்கனுக்கு இருக்கும், ஆல்கலோட கேரக்டரும் இந்த லைக்கனுக்கு இருக்கும். இந்த லைக்கன்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் லிட்மஸ் அப்படின்ற கலர் இண்டிகேட்டர். ஒரு கலர், அந்த கலர் இண்டிகேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, இந்த லிட்மஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ரெட் ஆசிட் சொல்யூஷன்ல ஒரு அமிலத்துக்குள்ள டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ரெட் கலர்ல மாறிடும். என்ன பண்ணும்? ரெட் கலர்ல மாறும். ஓகே,
their aqueous solution conduct electricity since they contain ions. அது மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு கடத்தியாக செயல்படுது, ஏன்னா அங்க அயனிகள் அதிகமா இருக்கிறனால. ஓகே, just a minute. ஓகே, இது வரைக்கும் படிச்சதை விட இனிமே படிக்க போறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஆசிட் ரியாக்ட், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அமிலம் எதை கூட ரியாக்ட் பண்ணும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியே வருது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்க. மெட்டல்ஸ் கூட, உலோகத்திற்கூட வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றனர். அப்போ மெக்னீஷியம் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகி மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிறாங்க. அதே மாதிரி ஜிங்க் அப்படின்றது ஒரு மெட்டல் ஆசிட், மெட்டல் ஆசிட் மெட்டல் அமிலம், உலோக அமிலம் கூட ரியாக்ட் பண்ணி, இப்போ குளோரின்றது இது மெட்டல் தானே, சல்ஃபர் அப்படின்றது மெட்டல் தானே, அதுதான் மெட்டல் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஜிங்க் குளோரைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட், acids react with metal carbonate and metal acids ன்றது இது acids கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், really sorry. Just see it. இதுதான் metals and this is acids. இதுதான் அமிலங்கள், லைக் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும், இதுதான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி உலோகங்கள், மெக்னீஷியம் ஜிங்க் அப்படின்ற உலோகம் வந்து ஒரு ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் ஜிங்க் குளோரைடும் ஃபார்ம் பண்ணுது வித் தி எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, தென் மெட்டல் கார்பனேட் கூட ஆசிட்ஸ், மெட்டல் கார்பனேட், சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், மெட்டல் கார்பனேட் கூட அமிலங்கள் உலோக கார்பனேட் மற்றும் உலோக பைகார்பனேட் கூட ரியாக்ட் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அமிலங்கள் எது கூட வினை புரிஞ்சு நமக்கு கார்பன் டை ஆக்சைடை தருது, கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், உலோக கார்பனேட்டுகள் அப்படின்னு சொல்லி எழுதணும், மெட்டல் கார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். தட்ஸ் இட். தென் ஆசிட்ஸ், sulfuric acid react with metallic oxides, calcium oxide, metallic oxides to give a salt, calcium sulfate அப்படின்ற salt and water. அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றனர். ஓகே, ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆசிடும் அமிலமும் பேஸும் காரமும் சேர்ந்தா உப்பு நீர் வெளியே வருது, சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, சோடியம் குளோரைட், சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹெச்சிஎல்லும் கம்பைன் ஆகி சோடியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்குது. ஓகே, இப்போ யூசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன சொல்றாங்க, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிடை வேதி பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது நிறைய ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறனால, டூ மெனி ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஓகே, இது கார் பேட்டரிஸ்ல சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்றாங்க. ஓகே, வாகன மின்கலங்களில் பேட்டரியில் இது பயன்படுகிறது. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு குட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்,
ஒரு நல்ல உணவு பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிற அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சிட்ரிக் ஆசிட். ஸோ இதில் என்ன படிச்சிருக்கோம்? சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட், ஓகே, இது ஒரு ஆர்கானிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது, ஓகே. சிட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுது? கார் பேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சார்ட்டை நீங்களே போட்டுக்கோங்க. HCl எதுக்கு யூஸ் ஆகுது? பாத்ரூம் கிளீனர். சிட்ரிக் ஆசிட் ஏதாவது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட், நைட்ரிக் ஆசிட் ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகுது. நைட்ரிக் அமிலம் என்ன பண்ணுது? நைட்ரிக் அமிலம், இது நைட்ரிக் அமிலம். ஓகே, நைட்ரிக் அமிலம் என்ன பண்ணுறாங்க? இவங்க உரமாகவும் சாயங்கள், வண்ணப்பூச்சுகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ட்ரக்ஸ், ஃபர்டிலைசர், டைஸ், பெயிண்ட்ஸ் எல்லாம். அப்போது ஃபர்டிலைசராக யார் ஆக்ட் ஆகுறா? நைட்ரிக் ஆசிட். ஓகே. ஆக்சாலிக் ஆசிட் ஒரு ஆர்கானிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரேப்ஸ். ஓகே, கிரேப்ஸ் தானே? நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் ஆக்சாலிக் ஆசிட்ஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இஃப் யூ நோ இட் 100% குட். ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, குவாட்ஸ் படிகம் இருக்கு இல்லையா, அந்த குவாட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற அயன் அதை ஓர்லேருந்து எடுக்கும் போது குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய அயன் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட்ஸை, அயன், இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யறதுக்கு ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது. கார்பானிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்பானிக் ஆசிட் அமிலம் அப்படின்றது காற்றடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது. டார்டாரிக் ஆசிட் பேக்கிங் பவுடரோட ஒரு கான்ஸ்டியூயன்ட், ஒரு இன்க்ரீடியன்ட். டார்டாரிக் அமிலம் அப்படின்றது நம்மளோட பேக்கிங் சோடா, சமையல் சோடா அப்படின்ற சோடாவோட ஒரு பகுதி பொருளாகும். இப்போ ஃபர்டிலைசர் நைட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது எதுக்கு இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஆக்சாலிக் ஆசிட்ன்றது எங்கே யூஸ் ஆகுது? அயனையும் மேங்கனீஸையும் குவாட்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் கார்போனிக் ஆசிட் அப்படின்றது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்ம 7up மாதிரியான ட்ரிங்க்ஸில் யூஸ் ஆகுது. அண்ட் டார்டாரிக் ஆசிட் அப்படின்றது பேக்கிங் பவுடரோட ப்ரிப்ரேஷனில் யூஸ் ஆகுது. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ அக்வா ரீஜியா அப்படின்ற ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பற்றி நம்ம இப்போ படிக்கலாம். அக்வா ரீஜியா அப்படின்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்வா ரீஜியாவில் 3 பகுதி, அதாவது 4ல் 3 பகுதி HClலும் 1 பார்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிடும். இதுதான் அக்வா ரீஜியா. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்தது தான் ராஜதிராவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்வா ரீஜியா. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு எல்லோ ஆரஞ்ச் ஃபியூமிங் லிக்விட், புகை வரக்கூடிய லிக்விட். ஃபியூமிங், அதாவது எரிஞ்சு ஃபியூம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அந்த மாதிரியான ஒரு புகை வரக்கூடிய லிக்விட். ஓகே. ராஜதிராவகம் என்பது 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையாகும். ஓகே. இதன் மோலார் விகிதம் 3 moles of HCl and 1 mole of nitric acid. இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம். ஓகே. இதை எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு ரிஃபைனிங். ஓகே. தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிள். நம்ம பழைய நகைகள் எடுத்துக்குவோம். 916 அப்படின்ற ரேட்டிங் இல்லாத நகைகள், அதாவது 22 கேரட் பிலோ இருக்க கோல்டு எடுத்துப்போம். அதில் நமக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 14 கேரட் கோல்டுன்னு வச்சுக்குவோம். அந்த கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காப்பர் கண்டென்ட் இருக்குது. அப்போது இதில் இந்த கோல்டை மட்டும் நமக்கு பியோர் கோல்டை செப்பரேட் பண்ணி எடுக்கணும். பியோர் கோல்டு நமக்கு வேணும் அப்படின்னா இதை அக்வா ரீஜியா, இந்த நகையை
அக்வா ரீஜியாவில் போய் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுது, கோல்டு வந்து பவுடர் மாதிரி அந்த பீக்கரில் அடியில் செட்டில் ஆகுமா. அப்போ இந்த பவுடர் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பியோர் கோல்டு, கலப்படம் இல்லாத தங்கம் நமக்கு கிடைச்சிடும். அப்போது அக்வா ரீஜியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்வா ரீஜியா அப்படின்றது எல்லோ ஆரஞ்சு ஃப்ளூவிட், ஒரு புகையக்கூடிய ஃப்ளூவிட். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்ட். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. தட்ஸ் இட், வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் ஆசிட் அப்படின்ற சாப்டரை நல்லா படிச்சுட்டோம். உங்களை நான் ரிவைஸ் பண்ணவும் வச்சுட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சாலிக் ஆசிட் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது நான் சொன்ன கிரேப்ஸில் இருக்கக்கூடிய, கிரேப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆசிட்னு சொன்னேன். இது கரெக்டாக இல்லையான்னு போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அது ரிமெம்பர் ஆகும். இந்த மாதிரி இன்கேஸ் சம்டைம்ஸ் நம்ம வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு டவுட் வரும், போய் டெஃபினட்டாக அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நிறைய கொஷின்ஸ் நமக்கு தெரியாமே அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.